வணக்கம் கைஸ், இது உங்கள் ஹோஸ்ட் ஜென்ரேஷன் தமிழ். இதுக்கு முன்னாடி நம்ம யுவர் நேம்ங்கிற ஒரு அனிமே மூவி ஒன்று நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம அதே வரிசையில் அனிமே சீரிஸ் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நான் அனிமேக்குள்ளே வரேன், என்னென்ன சீரீஸ்லேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பிகினர் அனிமே ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான் அது. இதில் நான் ஜானர் வைஸ் நான் சொல்ல போகிறேன். லைக் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஜானர் இருக்கும்னால நான் இதை ஒரு ஜானர் வைஸாக பிரித்து ஒரு அனிமே நான் சொல்ல போகிறேன், ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமே ஹைக்யோ. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர் அனிமே. இதில் மொத்தமாக 4 சீசன்ஸ் அண்ட் ஒரு மூவி இருக்குது. ஒவ்வொரு சீசன்லேயும் 25 எபிசோட்ஸ் வரும். தேர்ட் சீசன் மட்டும் 10 எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த அனிமையோட கான்செப்ட் என்னென்னா, இனாட்டாங்கிற ஒரு பையன் ஒரு வாலிபாலில் ஒரு ஏஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஸ்கூல் டீமில் இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாலிபால் தெரியாத ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ட்ரை பண்ணி அதில் தோற்றும் போகிறான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரைவலும் அமைகிறான். அந்த ரைவல் ஒரு செட்டராக இருக்கான் வாலிபாலில். ஸோ இவன் அடுத்தது இந்த ஸ்கூலில் அவனுக்கு பெருசாக யாருமே வாலிபால் விளையாட முடியாதனால நெக்ஸ்ட் அவன் ஹைஸ்கூல் போகும்போது அங்கே போய்ட்டு நம்ம வாலிபால் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கராசுனோங்கிற ஒரு ஸ்கூலில் போய் செல்கிறான். இந்த கராசுனோங்கிற ஸ்கூல் ஆல்ரெடி ஒரு முன்னாடி ஒரு பெரிய பவர் ஹவுஸாக வாலிபால் வந்திருக்கும். ஆனால் இப்போ கிடையாது. இவன் அங்கே போய் சேரும்போது, இவன் அங்கே போய் வாலிபால் டீமில் சேரும்போது இவனுக்கு ஒரு பெரிய ஷாக். ஆனால் இவன் ரைவலாக பார்த்து அவனும் அங்கே தான் சேர்றான். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி, அண்ட் ஆல்சோ கரசுனா ஆல்ரெடி ஒரு பவர் ஹவுஸாக இருந்தது, திரும்பி பவர் ஹவுஸாக ஆகுமா இல்லையா அப்படி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக மூவ் ஆக போகுது. அண்ட் நம்ம ஹீரோ கடைசியில் ஏஸ் ஆனானா இல்லையா, அவன் ரைவல் அவன் தோக்கடிச்சானா இல்லையாங்கிற ஸ்டோரி ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது. இந்த ஸ்டோரி ஒரு நல்ல ஒரு காமெடி, ஒரு ஸ்கூல் இது கொண்ட அனிமைனால பார்க்கறதுக்கு நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அண்ட் எல்லா எபிசோடுமே ரொம்ப ஃபியூரியஸாக போகும். ஏன்னா முக்கால்வாசி டோர்னமெண்ட்ஸ் தான் நடக்க போகுது இந்த இதில். ஆனால் போரிங்காக இருக்குமா கேட்டால் கிடையவே கிடையாது. இல்லை இது வாலிபால் தெரிஞ்சவங்க தான் பார்க்கணுமா கேட்டால் இல்லவே இல்லை. உங்களுக்கு வாலிபால் தெரியறதுனால நீங்கள் இதை உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே இதிலே சொல்லிடுவாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபன் நிறைஞ்ச ஒரு அனிமே இது. செகண்டாக நம்ம பார்க்க போகிற அனிமே நேம் கிராண்ட் ப்ளூ ட்ரீமிங். இதில் ஒரு சீசன் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. செகண்ட் சீசன் இந்த இயர் எண்டில் வரப்போகிறமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஸ்கூல் பையன் காலேஜுக்கு போகிறான். ஸோ அவன் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காலேஜுக்காக இன்னொரு டவுனுக்கு அவன் ஷிஃப்ட் ஆகிறான், ஒரு கோஸ்டல் டவுனுக்கு. அவன் ஒரு ஃப்ரெஷ்மேனாக போகும்போது, இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போது நம்மளுக்கு சில ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அவன் கசின் இருக்கிற இடத்த தங்கிருக்காங்க. ஸோ அது ஒரு டைவிங் பொருள் விற்கிற ஷாப்பில் அங்கே போய் தங்குறான். ஸோ இவன் காலேஜ் போய் பார்க்கும்போது இவன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆப்போசிட்டாக இருக்குது. எப்படின்னா, அங்கே எல்லாம் ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு சுற்றுறாங்க. ஆனால் இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஸோ இவன் எப்படி அவங்க கூட சேர்ந்து இவன் எப்படி அவன் லைஃப்பை இது பண்ணுறான், இவன் ஒரு டைவிங் கிளப்பில் சேர்ந்து இவன் அந்த டைவிங் கிளப்லேயே ஜாயின் பண்ணி இவன் என்னென்ன என்ஜாய் பண்ண போகிறான், அதை பேஸ் பண்ணி அந்த அனிமே ஃபுல்லாக இருக்கும். ஒரு பயங்கரமான பியூர் காமெடி கோல்டு, ஏகப்பட்ட இல்லாரஸ் மூமெண்ட் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லையும் விழுந்து சிரிக்கிற அளவுக்கு நிறைய காமெடி இந்த அனிமையில் இருக்கும். இப்போதைக்கு ஒரு சீசன் தான் வந்திருக்கு. செகண்ட் சீசன் இந்த இயர் எண்டில் வரப்போகுது. ஸோ காமெடி லவர்ஸ் கன்ஃபார்ம் இந்த அனிமே செக் பண்ணியே ஆகணும். நல்ல ஒரு அனிமே இது. ப்ளஸ் எல்லா எபிசோடும் நல்லா விறுவிறுன்னு போகும். ஸோ கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேர்டாக நம்ம பார்க்க போகிற அனிமே டாக்டர் ஸ்டோன். இதில் மொத்தமாக 4 சீசன் இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாக சயின்டிஃபிக் ஜானர் கொண்ட ஒரு அனிமே. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஜீனியஸாக இருக்கான். அவன் ஸ்கூல் டைம்லேயே லைக் ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு அவனுக்கு ஐக்கியவும் இருக்குது. ஒரு பயங்கரமான ஜீனியஸாக இருக்கான். ஒரு நாள் அவன் ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு க்ரீன் லைட் திடீர்னு அப்பியர் ஆகுது. அந்த க்ரீன் லைட் பார்த்த எல்லாருமே லைக் ஸ்டோனாக மாறிடுறாங்க, இன்க்ளூட் நம்ம ஹீரோவையும் சேர்த்து. பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ரிவேல் ஆகிறான். அதாவது அந்த ஸ்டோன்லேருந்து அவன் உடஞ்சி வெளியே வரான். வெளியே பார்த்தா ஹியூமனிட்டியே இல்லை, எல்லாருமே ஸ்டோன் ஆகியிருக்காங்க. ஃபுல்லாக நேச்சர் திரும்ப டேக் ஓவர் பண்ணியிருக்கு. இவன் என்ன பண்ணுறான்னா, எப்படி இந்த நேச்சர் எப்படி இந்த க்ரீன் லைட் வந்துச்சு, அண்ட் ஆல்சோ ஏன் ஹியூமன்ஸ் எல்லாம் இதாக இருக்காங்க இது பண்ணி ரிவைல் பண்ணுற ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எதை வச்சுன்னா அந்த பவர் ஆஃப் சயின்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இவன் சயின்ஸை யூஸ் பண்ணி பண்ண போகிற கிரேசி எக்ஸ்பீரியன்ஸ், ஹியூமன்ஸ் எப்படி திருப்பி கொண்டு வரான், ஹியூமனிட்டி திருப்பி எப்படி பழைய நிலைமை கொண்டு வராங்கிறதா இந்த கதையே ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகும். இது சயின்ஸ் ஃபிக்ஷனோட மொக்கையாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது, செம்ம நல்லா ஜாலியாக கொண்டு போயிருப்பாங்க. இவன் பண்ணுற கிரேசி எக்ஸ்பீரியன்ஸ், இவன் பண்ணுற ரிவைவல், அதில் போகிற நிறைய ஆக்ஷன் அட்வென்ச்சர், சிம்பிளாக சொன்னால் சயின்ஸ் அண்ட் சர்வைவலும் சேர்ந்த ஒரு அனிமே தான் இது. ஒருத்தா நம்ம பார்க்க போகிற அனிமே நேம் ஹோரிமியா. இதில் மொத்தமாக 2 சீசன்ஸ் இருக்குது. இது ஒரு ரொமான்ஸ் பேஸ்டு ஜானர் அனிமே. இதோட கான்செப்ட் என்னன்னா, ஓரிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிளான பொண்ணு ஸ்கூலில், லைக் எல்லாருக்கூடயும் ஃபன்னாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு பொண்ணு, அண்ட் மியாமுராங்கிற ஒரு சைலண்டான ஒரு பையன் அதே கிளாஸில். ஆனால் இவங்க 2 பேருமே அவுட் சைட் ஆஃப் த ஸ்கூல் டோட்டல் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் அவுட் ஆஃப் த ஸ்கூல் பார்த்துக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதில் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போக போக லவ்வாக டெவலப் ஆகி இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஸ்கூல் ஃபுல்லாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்கூலில் நடக்க போகிற ஃபன்னான ஸ்டோரி தான் இந்த ஹோரிமியாங்கிற அனிமே ஃபுல்லாக பேஸ் பண்ணி போவோம். ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் அண்ட் ஃபன் கலந்த ஒரு அனிமே. இவங்க 2 பேரோட செல்ஃப் டிஸ்கவரி எல்லாமே இந்த அனிமே, லைக் அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த அனிமையில் ஸ்லோவாக போக வந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் டேஸ்ட் உள்ளவங்க செக் பண்ண வேண்டிய ஒரு
அனிமே இது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து எமினேஷன் ஷேடோ. இதில் மொத்தமாக 2 சீசன் இருக்குது. இது வந்து ஒரு இசைக்கை பேஸ்டு ஜானர் அனிமே. ஸோ இசைக்கைனா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த வேர்ல்டில் இருக்கிற ஹீரோ வந்து இன்னொரு வேர்ல்டுக்கு சமன் ஆனாலோ இல்லாட்டி இந்த வேர்ல்டில் ஏதாவது ஆக்சிடென்ட்னால இறந்து போய் இன்னொரு வேர்ல்டில் வந்து ரீகானேட் ஆனாவோ அது இசைக்கையுமோ, அதை தான் இசைக்கையுமோ. அதே மாதிரி இந்த அனிமேல வர கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து பவர்ஃபுல்லாக ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனால் ஒரு லிமிடேஷன் இருக்கும் இந்த வேர்ல்டில். நம்ம துப்பாக்கி வச்சு நம்ம சுட்டா செத்துருவோம், அந்த மாதிரி லிமிடேஷன் இருக்கும். அதனால அவனுக்கு வந்து என்னன்னா நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகணுங்கிற ஒரு ஆசையோட இருப்பான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுனா, ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோ இறந்து இன்னொரு வேர்ல்டில் வந்து ரீகானெக்ட் ஆகிறான். அந்த வேர்ல்டு வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு. அங்கே மேஜிக் யூஸ் பண்ணலாம், பவர்ஃபுல்லான ஸ்வார்ட்ஸ்மேன், இந்த டெக்னாலஜி மாதிரி இல்லாமல் அங்கே ஃபுல்லாக மேஜிக் பேஸ் பண்ணி இருக்கிற வேர்ல்டு. அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு வேரியராகவும் ஒரு இதாகவும் ஒரு ஹெட்டாகவும் மாறுறான். அது மட்டும் இல்லாமல் ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் வேர்ல்டு ஒரு டீமே வச்சு அவன் வந்து செயல்படுறான். இதில் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் பண்ண போகிற எல்லா விஷயமே ஃபன்னுக்காக அவன் பண்ணுற எல்லா விஷயமே அங்கே உண்மையாக மாறிடுது. ஸோ இது வந்து ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு ஆக்ஷன், இவன் பண்ணுற எல்லா விஷயமும் எங்கேயோ ஒரு லீட் கொண்டு போயிட்டு ஒரு உண்மையான ஸ்டோரியாக மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அனிமேயில். ஸோ ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு காமெடியான ஒரு அனிமே தான் இது. இதோட எண்டிங் எங்கே போய் முடிய போகுது, இவன் பண்ணுற ஃபன்னெல்லாம் உண்மையாக மாறி கடைசியில் என்ன ஆக போகுது அதை ஃபோக்கஸ் பண்ணி போகிற ஒரு அனிமே தான். ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கடான அனிமே. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அனிமே நேம் வந்து ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட். இதில் மொத்தமாக 64 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு சீசன் தான். இது ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஜானர் கொண்ட ஒரு அனிமே. இதோட கான்செப்ட் என்னன்னா, ஆல்கெமி நினைஞ்ச ஒரு வேர்ல்டு. அதாவது ஆல்கெமினா மேஜிக் மாதிரி தான். அந்த வேர்ல்டில் வந்து ஒரு நம்ம ஹீரோ தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபார்பிடன் ஆல்கெமியை பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்க அம்மாவை திருப்பி உயிரோட கொண்டு வர. அப்போ அந்த ஃபார்பிடன் ஆல்கெமி வந்து தப்பாக முடிஞ்சிருது. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து அவன் கையும் காலையும் இழந்துடுறான், தம்பி வந்து அவன் உடம்பு ஃபுல்லாக இழந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து தம்பியோட சோலை வந்து ஒரு ஆர்மரில் வந்து சீல் பண்ணிடுவான். ஸோ இதனால ஹீரோ ஒரு பெரிய ட்ராமடைஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது அவனுக்கு வந்து பிலாசபர் ஸ்டோன் பற்றி தெரிய வருது. இந்த பிலாசபர் ஸ்டோன் இருந்தால் இந்த இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி அவன் தம்பியோட உடம்ப திருப்பி கண்டுபிடிக்கலான்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்த உடனே அவன் வந்து ஒரு மிலிட்ரியில் சேர்ந்து அவன் ட்ராவல் பண்ணி அவன் ஒரு ஜானிக்கு போகிறாங்க பிலாசபர் ஸ்டோனை தேடி. இதை பேஸ் பண்ணி தான் அனிமே ஃபுல்லாகவே ரன் ஆகும். கடைசியில் தம்பி வந்து அவன் உடம்பு கிடச்சதா இல்லையா, அவன் நினச்சிட சாடிச்சாங்களா இல்லையா, அதை பேஸ் பண்ணால் இந்த நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த அனிமே போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இது வந்து நான் வந்து டாப் லிஸ்ட்லாம் கிடையாது. நான் பர்சனலாக ஒரு யாராவது பிகினர்ஸ் சொல்லணும்னா நான் சொல்கிற ஒரு அனிமே என்னோட சஜஷன் மாதிரி தான் இது. அண்ட் ஆல்சோ இதை பார்க்காதவங்களும் தாராளமாக இதை செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டர் சஜஷன் இருந்துங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் தாராளமாக ஓப்பனாக இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.